கொல்கத்தா மௌனகுரு சாமிகளின் அற்புதங்கள். மௌனகுரு சாமிகளுக்கு ஆற்காடு சொந்த ஊர் இல்லை. ஏன் தமிழ்நாடு கூட அவருக்கு சொந்தமில்லை. திடீரென்று ஒரு நாள் ஆற்காட்டிற்கு வந்திருந்தார். சாமிகள் மும்பையிலிருந்து வந்திருக்கலாம் என மக்கள் பேசிக்கொண்டார்கள். அவர் எப்போதும் மௌனமாக இருந்ததால் அவரை மௌன சாமிகள் என மக்கள் அழைக்கத் தொடங்கினார்கள். மௌனகுரு சாமிகளிடம் வந்தால் நோய்கள் குணமாகும் என்ற நம்பிக்கை அக்கால மக்களிடம் இருந்தது. கஷ்டம் என வந்தவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார். இவை எல்லாவற்றையும் விட அவரது அருகில் இருந்தால் பெரும் நிம்மதி ஏற்படுவதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். சாமிகள் பிச்சை எடுத்துதான் உணவை உண்டிருக்கிறார். பசி எடுக்கும் போது யார் வீட்டு முன்பாவது சென்று நிற்பாராம். சாமிகள் வந்திருப்பதை பார்க்கும் மக்கள் உடனடியாக அவருக்கு உணவு அளிப்பார்களாம். அதே நேரம் சிலர் இதே வேலையாய் தெரிகிறார் என முனகுவார்களாம். இதை உணர்ந்ததும் அந்த இடத்தை விட்டு சாமிகள் அகன்று விடுவாராம். ஆனால் சீக்கிரமே சாமிகளைப் பற்றி நாம் சொன்னது தவறு என அந்த நபர்களை உணர வைத்து விடுவாராம். ஒரு கட்டத்தில் தனக்கான நேரம் வந்துவிட்டதை அறிந்த சாமிகள் இப்போது ஜீவசமாதி இருக்கும் இடத்தில் ஒரு பள்ளம் தோண்ட சொல்லியிருக்கிறார். பின்னர் அதனுள் அமர்ந்த சாமிகள் அனைவர் முன்னிலையிலும் தனது ஜீவனை ஒடுக்கி ஜோதியுடன் கலந்து விட்டாராம். அவர் உடலின் மேல் மண்ணை சேர்த்து வைத்த ஊர் மக்கள் பின்னர் சமாதி எழுப்பி வைத்திருக்கிறார்கள். மௌனகுரு சாமிகள் ஜீவனுக்குள் முக்தியடைந்த பின்னர் அவரது அருளாற்றல் பன்மடங்கு பெருகிவிட்டதாக கூறுகிறார்கள். மௌனகுரு சாமிகளின் ஜீவசமாதிக்கு சென்னையிலிருந்து செல்ல வேண்டும் என்றால் முதலில் ஆற்காடு செல்ல வேண்டும். அங்கிருந்து கண்ணமங்கலம் செல்லும் வழியில் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் மௌனகுரு சாமிகளின் ஜீவசமாதி இருப்பது குறிப்பிடத்தக்கது. நான் 17 சித்திரங்கள் தான் படிச்சிருக்கிறேன். அப்புறம் அங்கங்க சில பேரை பார்த்தது. இவர் என்ன சொல்றாருன்னா 1000 சித்தர்கள் வாழ்ந்த ஜீவ சமாதியாக இருக்கிறார். 27 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அந்த 27 நட்சத்திரமும் எந்தெந்த நட்சத்திரத்துல யாராரு பிறந்து எப்படி ஜீவசமாதி ஆனார்கள் ஃபுல் டீடைல்ஸ் நல்லா கொடுத்திருக்கிறார். வரலாறு எல்லாம் அறிவை தேடுகிறவர்களும் ஆன்மீகத்தை விரும்புகிறவர்களும் ஒரு உச்சநிலையை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த புத்தகத்தை படிச்சா ஒரு பெரிய ஞானக்கண் திறக்கும் என்பதை போல எனக்கு தோன்றுகிறது. அருளாளர்கள் 1000. ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739 739 4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.